ரதி, அவன் உனக்கு வேண்டாம்மா என்று திடமான வார்த்தையில் கூறினாள் ரதியின் அம்மா வசந்தி. அதை கேட்ட உடனே ரதிக்கு கோபம் வந்துருச்சு. அம்மா என்ன சொல்கிற, அவர் என் புருஷம்மா, புருஷனை விட்டுட்டு பிள்ளைய வச்சு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கோவப்பட்டு பிள்ளைய கூப்பிட்டுக்கிட்டு அவள் புகுந்த வீட்டுக்கு போனான். அடுத்த நாள் ரதி அவள் சித்திக்கு ஃபோன் பண்ணி, சித்தி அம்மா ஏன் இப்படி இருக்காங்க, அவங்க அப்பாவோட நல்லா தானே இருந்தாங்க, நான் ஏன் என் புருஷனை விட்டுட்டு வரணும், நானும் என் பிள்ளையும் புருஷனும் அப்பனும் இல்லாமல் கஷ்டப்படணுமா? சித்தி சொன்னா, அப்படியெல்லாம் இல்லை ரதி. அதுக்குள்ளே அவளுக்கு மறுபடியும் கோவம் வந்துருச்சு. அம்மா, நான் நல்லா இருக்கணுங்கிற எண்ணமே அவங்களுக்கு கிடையாது, அவங்க ஒண்டியாக இருக்கிறாங்க, அவங்க கூட ஒத்தாசையாக நானும் என் பிள்ளையும் இருந்துக்கணும்னு பார்க்குறாங்களா அப்படின்னு பொரிந்து தள்ளினாள். சித்தியால் எதுவும் பேச முடியல, அமைதியாக இருந்தாங்க. சித்தி, அம்மா நான் என் வாழ்க்கையே போயிடும் போல, என் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு என் புருஷன், அந்த 10 பவுன் நகையை கொண்டு கொடுக்க சொல்லுங்க, இல்லைன்னா நானும் என் பிள்ளையும் தற்கொலை பண்ணிக்கிட்டு இதுக்கு காரணம் அம்மா தான் லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிடுவேன் என்று கத்திட்டு ஃபோனை வச்சாள். அடுத்த நாள் ரதியின் அம்மாவும் சித்தியும் வீட்டிற்கு வந்தார்கள். ரதியின் கணவர் 10 பவுன் எடுத்துட்டு வந்தா உள்ள வாங்க, இல்லை அப்படியே போயிட்டுருங்க என்றான். வசந்தி, ரதி, அம்மா உன்கிட்ட தனியாக பேசணும் என்று ஒரு ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போனாள். ரதி பதில் பேசாமல் இருக்க பேக்கில் இருந்த நகையை காட்டினாள். ரூமுக்குள் போன உடனே ரதியின் அம்மா ரூம் கதவை பூட்டி விட்டு தான் அணிந்திருந்த துணியை விலக்கி காட்டினாள். எல்லா பக்கமும் கருப்பு தழும்புகள், உடல் என்ன வண்ணம் என்பதே தெரியாதது போல் பழைய தழும்புகள் அனைத்தும் மூடி மறைத்திருந்தன. இதை பார்த்தவுடன் ரதி உடைந்து போனாள். வசந்தி சொன்னால், நான் கல்யாணமாகி வந்தப்போ உங்கள் அப்பாவும் என்னை இப்படித்தான் போட்டு அடித்தார், ஆனால் எங்கள் அம்மா குடும்பம்னா அப்படி தான் இருக்குன்னு பொறுத்து போக சொன்னாங்க. முன்னாடி நல்லவனாக இருந்த உங்கள் அப்பா ரூமுக்குள்ளே என்னை பண்ணாத விஷயங்களே இல்லை என்று சொல்லி முடிக்கும்போது வசந்தி ஓ என அழுதாள். இந்த மாதிரி உன் வாழ்க்கையும் போயிடக்கூடாதுன்னு நினச்சேன். இந்த மாதிரி வாழ்க்கை ஏன் தொடரணும்? நான் அனுபவித்த வழி அந்த வாழ்க்கை ஏன் என் சந்ததிக்கும் தொடரணும்? அது தொடரவே கூடாது. அதனால தான் இது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரூமை விட்டு ஆட்டோ ஏறப்போன அம்மாவை கூப்பிட்டா ரதி. கையில் பையுடன் தன் மகளையும் பிடித்து கொண்டு புன்னகையோடு நின்றவளை பார்த்ததும் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. 3 பேரும் ஆட்டோவில் ஏறி சந்தோஷமாக போனாங்க. இந்த கதையிலேருந்து வர நீதி என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் நாளைக்கு நம்ம சந்ததியினரும் தொடரக்கூடாது. இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறத நம்ம சொல்லக்கூடாது. ஒரு பிரச்சனைனா அதுக்கான சொல்யூஷனை நம்ம கொடுக்கணும். இதுதான் இந்த கதையோட விளக்கம். நன்றி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற நல்ல கதைகளை கேட்க இந்த சேனலை தொடருங்க. நன்றி, வணக்கம்.